சில சகோதரர்கள் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்கள் தற்பொழுது உயிருடன் இருக்கிறார்களா என்ற விடயத்தையும் தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, யார் இந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய உண்மையான பேர் என்ன, எந்த காலத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு ரசூலா அல்லது இறை நேசரா, இவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா, அந்த ஜீவ நதியிலிருந்து தண்ணீரை இவர்கள் குடித்தார்களா என்ற எல்லா கேள்விகளுக்குரிய பதிலை தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆரம்பமாக ஹதரத் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான பேர் என்னவென்று நாங்கள் பார்ப்போம். ஹதிர் என்பது இவர்களுடைய சிறப்பு பேர். நிறைய பேர் ஹிதிர் ஹிதிர் என்று கூறுவார்கள். சரியான உச்சரிப்பு ஹதிர் என்பது தான். ஹாக்கு ஃபத்ஹா வந்து லாதுக்கு கஸ்ரா வர வேண்டும். ஹதிர், இதைத்தான் ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதிர் என்று இவர்களுக்கு சொல்லப்படுவது ஏன் என்று சொன்னால், புகாரியுடைய ரிவாயத் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா சும்மியல் ஹதிர், இவர்களுக்கு ஹதிர் என்று சொல்லப்படுவது ஏன் என்றால், லிஅன்னஹு ஜலஸ அலா ஃபர்வத்தின் பைதா, வெட்ட வெளியான ஒரு இடத்திலே, புட்கள் இல்லாத ஒரு இடத்திலே இவர்கள் அமர்ந்தால் அந்த இடமே செழிப்பாக மாறிவிடும், பச்சை பசேலாக மாறிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி ஒரு ஆச்சரியம் நிகழ்வதின் காரணமாகத்தான் இவர்களுக்கு ஹதிர் என்று சொல்லப்படுகிறது. ஹதிர் என்று சொன்னால் பச்சை பசேல் என்ற கருத்து. இது இவர்களுடைய சிறப்பு பேர். இவர்களுடைய உண்மையான பேருடைய விடயத்திலே பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த எல்லா கருத்துக்களிலும் மிகவும் சிறந்தது எதுவென்றால், ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே கொண்டு வருகிறார்கள். இவர்களுடைய பேர் பல்யா பின்து மலிகான் என்பது தான். அடுத்து இவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று பார்த்தால், ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ஃபத்ஹுல் பாரியிலே குறிப்பிடுறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே ஹதரத் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்க வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாட்டனாரின் சாச்சாவுடைய மகன் தான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக ஒரு ரிவாயத் ஃபத்ஹுல் பாரியிலே வருகிறது. கண்ணியமானவர்களே, இவர்கள் அந்த காலத்திலிருந்து உயிருடன் இருக்கிறார்கள். இவர்கள் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று சில விடயங்களை கற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். அது என்ன காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான், அந்த சம்பவம் என்ன என்று இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் தெளிவாக சொல்கிறேன். சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை பற்றி தெளிவாக கூறுகிறான். சூரா கஹ்ஃப் அத்தியாயம் 18 வசனம் 65 அல்லாஹ் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும் பொழுது, ஃபவஜதா அபுதம் மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களில் ஒரு அடியாரை அந்த இருவரும் பெற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அருமையானவர்களே, இவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னாலே பிறந்து விட்டார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி வரும், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹஜ்ரத் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சில விடயங்களை கற்றுக் கொள்வதற்காக வேண்டி அனுப்பினான் என்றால், இவர்கள் ஒரு நபியாகவா இருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி வரும். அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், இவர்கள் அல்லாஹுடைய ஒரு தூதராகத்தான் இருந்தார்கள். ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தை கொண்டு வராங்க. இமாம் குர்துபி சொல்றாங்க, ஜும்ஹூருல் உலமா, உலமாக்களில் அதிகமானவர்களுடைய கருத்து அலா அன்னஹு நபியுன், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாகத்தான் இருந்தார்கள். இதற்கு என்ன ஆதாரம் என்றால், குர்ஆனிலே மூசா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்திலே வருகிறது, வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, என்னுடைய உத்தரவு பிரகாரம் நான் எந்த ஒரு விடயத்தையும் செய்யவில்லை, அல்லாஹ் எதை எனக்கு சொல்கிறானோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்று ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள். இதை வைத்து உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய உத்தரவு பிரகாரம் இவர்கள் செய்வதாக இருந்தால் நிச்சயமாக அது வஹியாகத்தான் இருக்கும். வஹி ஒரு நபிக்கு மட்டும் தான் அல்லாஹ் அனுப்புவான். ஆக
ஆகவே இவர் நபியாகத்தான் இருந்தார்கள் என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக மார்க்கறிஞர்கள் கூறுறாங்க. இப்படி இருக்க சில மார்க்கறிஞர்கள் இவர் அல்லாஹுடைய ஒரு இறை நேசராகத்தான் இருந்தார்கள், நபியாக இருக்கவில்லை என்றும் கூறுகிறார்கள். ஆனால் அதிகமானவர்களுடைய கருத்து இவர் ஒரு நபியாக இருந்தார். அருமையானவர்களே, அடுத்த மிக முக்கியமான ஒரு சந்தேகம் தான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது மரணித்து விட்டார்களா? இதிலே இரண்டு விதமான கருத்துக்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. சில உலமாக்களுடைய கருத்து இவர்கள் மரணித்து விட்டார்கள். காரணம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே, வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் ஹுல்த், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால் இருந்த யாரையும் நாங்கள் நிரந்தரமாக வைக்கவில்லை என்று இந்த ஆயத்தின் மூலமாக நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த யாருமே இந்த உலகத்திலே உயிருடன் இருக்கவில்லை. இதில் ஒருத்தர் தான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். எனவே அவர்களும் மரணித்து விட்டார்கள் என்று சில உலமாக்கள் கூறுகிறார்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய கருத்து இவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனால் அருமையானவர்களே, மிர்காத் என்ற கிதாபிலே முல்லா ரிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தை கொண்டு வராங்க. ஜும்ஹூருல் உலமா அலா அன்னஹு ஹய்யுன் மவ்ஜூதுன் பைன அதுஹுரினா. ஜும்ஹூருல் உலமா என்றால் உலமாக்களில் அதிகமானவர்களுடைய கருத்து ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் எங்களுக்கு மத்தியில் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிமுடைய விரிவுரையிலே கூறுகிறார்கள். இதே போல இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறுறாங்க. என்னண்டா, இத ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே கொண்டு வராங்க. ஹுவ ஹய்யுன் இந்த ஜும்ஹூரில் உலமா. அதிகமான உலமாக்களிடத்திலே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார்கள். இமாம் அபு ஜுர்ஆ ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட விடயத்தை இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே சஹீஹான சனதுடன் கொண்டு வராங்க. இது போன்ற இன்னும் அதிகமானவர்கள் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக கண்டிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களிலே உதவி செய்திருக்கிறார்கள். நீங்கள் யார் என்று கேட்டதற்கு நான் ஹதிர் என்று அவர்கள் பதில் கூறியிருப்பதாகவும் இமாம் முல்லா ரிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிர்காத்திலே கொண்டு வராங்க. இதே போல ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே இது போன்ற சில நிகழ்வுகளை கொண்டு வருகிறார்கள். இதே போல யாக்கூப் இப்னு சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தாரிகிலே பதிவு செய்திருக்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிருப்பதாக. ஆக இப்படி சில உலமாக்கள் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். சிலர் மரணித்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். கண்ணியமானவர்களே, அடுத்து இமாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அந்த ஜீவ நதியில் இருந்து தண்ணீரை குடித்தது தான். இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே இதை பற்றி ஒரு விடயத்தை கொண்டு வருகிறார்கள். ஹைஸமா பின் சுலைமான் அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க, ஹதரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த தண்ணீரை தேடி புறப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இருவரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதை மாறி வேறு வழியாக சென்று விட்டார்கள். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான வழியிலே சென்று அந்த ஜீவ நதியிலே இவர்கள் விழுந்து அந்த தண்ணீரிலே இவர்கள் குளித்து அந்த தண்ணீரை குடித்தும் விட்டார்கள். இதன் காரணமாகத்தான் இவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று ஒரு ரிவாயத் வருகிறது. இந்த விடயம் புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரி 6வது பாகம் 337வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். ஆகவே அருமையானவர்களே, ஹதரத் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலவரங்கள் இதுதான். அவர்களுடைய உண்மையான பேர் என்ன, ஹதிர் என்று ஏன் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருந்தார்களா அல்லது இறைநேசராக இருந்தார்களா அல்லது தற்பொழுது உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற விடயங்களை பற்றி சொல்லப்பட்ட எல்லா விடயங்களையும் ஆதாரத்துடன் தெளிவாக பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்து விடயத்தையும் நன்கு அறிந்தவன். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.